இன்றைய ஒரு நிமிட வேத தியானம். என்னிடத்திற்கு திரும்பி வா, ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 3:1 வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் ஒரு கணவன் மனைவியை தள்ளி வைத்த பின்பு அவள் வேறொரு அந்நிய புருஷனுக்கு மனைவியான பிறகு மறுபடியும் அவளை சேர்த்து கொள்வாளா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். சேர்த்து கொள்ள மாட்டான் அல்லவா? ஆனால் நீங்கள் என்னை விட்டு பல நேசர்களோடு, உலகத்தோடு, சினிமாவோடு, பண ஆசையோடு, மாம்ச இச்சையோடு, கண்களின் இச்சையோடு, பாவத்தோடு ஒன்றிவிட்டீர்கள். ஆனாலும் அந்த உலக பிரகாரமான கணவன் அந்த மனைவியை நேசிக்காமல் போனாலும், மறுபடியும் சேர்த்து கொள்ளாமல் போனாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா, நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்கிறார். என்ன ஒரு அருமையான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கெட்ட குமாரன் ஆஸ்தியை பிரித்து வாங்கி கொண்டு போனது உண்மைதான். தகப்பனை விட்டு தூரம் போனது உண்மைதான். கெட்ட சகவாசம் வைத்து எல்லா பாவத்திற்குள்ளாய் போனது உண்மைதான். ஆனால் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று நினைத்து அவன் வந்த பொழுது, தூரத்திலேயே அவன் வருவதை பார்த்து அந்த தகப்பன் ஓடி வந்து கட்டி தழுவி முத்தமிட்டு அணைத்துக் கொள்கிறார். இன்று கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, என்னிடத்தில் திரும்பி வா என்று சொல்லுகிற நல்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென்.